இஸ்ரேலியர்கள் அவர்கள் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றாலும் இல்லை குறைக்க வேண்டும் என்றாலும் அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஹமாஸ் என்ற ஏக்கம் சில விஷயங்களில் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை அவர்கள் ஆதரிக்கவில்லை. இஸ்ரேல் இதுக்கு மேல் சுருங்கவும் முடியாது. அதன் எல்லைகளை அவர்கள் காப்பாற்றிக் கொள்வது அவர்களின் கட்டாயம். இல்லை என்றால் பெஞ்சமின் நெதன்யாஹுவின் இருப்பு காணாமல் போய்விடும், அரசியல் இருப்பு. ட்ரம்பின் பேச்சில் என்றுமே ஒரு நிலையற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பேசுறத நாளைக்கு பேச மாட்டேங்கிறாரு. ட்ரம்பின் செயல்பாடு, எனக்கு யுக்ரைனில் இருந்து என்ன சுரண்டி எடுக்க முடியும், என் குடும்பத்துக்கு என்ன வருமானம் கிடைக்கும். அதனால்தான் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு, மோடி நினைத்தால் இந்த போர் நிறுத்த முடியும். டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இஸ்ரேல் காசா மீண்டும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நேற்று அமெரிக்காவினுடைய துணை அதிபரான ஜேடி வான்ஸ் முன்னாடி வச்சுட்டு நெதன்யாகு ஒரு முழக்கமிடுறாரு. எங்களுடைய பாதுகாப்பு எல்லைகளை நாங்கள் தான் தீர்மானிப்போம், அதற்கு யாருமே கட்டளையிட முடியாது, நாங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம், எங்களுடைய பாதுகாப்பு எல்லையை நாங்க தான் வரையறுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நேரடியா அமெரிக்காவை நோக்கி ஒரு ஒரு இல்ல, அமெரிக்காவை நோக்கி மாத்திரம் இல்ல, இன்னொரு பக்கம் நீங்க ஒரு நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் வேண்டும். இஸ்ரேலியர்கள் அவர்கள் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றாலும் இல்லை குறைக்க வேண்டும் என்றாலும் அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல. எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் கேம்ப் டேவிட் அக்கார்ட் என்று ஒன்று இருக்கிறது. 1977 சினாய் பெனின்சுலாவுக்குள்ள நுழைய முடியாது, ஈஜிப்டுக்குள்ள நுழைய முடியாது. காசா இவங்க கட்டுப்படுத்தணும்னா அதுக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் ஹமாஸுக்கும் இவர்களுக்கும் மறுபடியும் சண்டை தொடங்குவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது. இல்ல, நம்ம சீஸ்ஃபயர்னு சொல்றோம், ஆனாலுமே தினமும் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹமாஸ் என்ற ஏக்கம் சில விஷயங்களில் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை அவர்கள் ஆதரிக்கவில்லை என்பது. ஹமாஸ் ஆதரிக்கல, அது முழுமையாக ஆதரிக்கல. ரெண்டாவது, இஸ்ரேலுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஹமாஸ் மீதும் வைத்துள்ளார்கள். ஸோ மாத்தி மாத்தி ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றச்சாட்டுகள் வைத்த வண்ணம் உள்ளார்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பேங்க் இந்த சைடு வெஸ்ட் பேங்க், இந்த சைடு காசா இருக்கு, நடுவில் இஸ்ரேல் இருக்கு. பாலஸ்டைன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றது வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து ஜெருசலம் நதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கரையான வெஸ்ட் பேங்க், மேற்கு கரையை நீங்க சொல்றீங்க. மேற்கு கரை பிளஸ் காசா. இது காசாவை கட்டுப்படுத்துறது தான் ஹமாஸ், மேற்கு கரையை கட்டுப்படுத்துறது பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்மி, PLO, பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், PLO தான் கட்டுப்படுத்துது. PLO யாசிர் அராஃபத்தோட அமைப்பு, இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா சொல்லணும், அவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இவர் ஒரே ரெண்டு இடங்களையும் ஒருத்தரே கட்டுப்படுத்தினால் பிரச்சனை வரும் என்று ஹமாஸை மறைமுகமாக ஒரு காலத்தில் ஆதரித்தது இஸ்ரேல் தான். அவங்க உருவாக்குனவங்க தான் அது. இன்று அந்த இஸ்ரேல் அவர்களை கட்டுப்படுத்த அழிக்க, அதாவது ஹமாஸை அழிக்க நினைக்கிறார்கள். வளர்த்த கடா மாறல பாயுது. ஸோ ஆனால் அதே கட்டத்தில் இஸ்ரேல் இதுக்கு மேல் சுருங்கவும் முடியாது. அதன் எல்லைகளை அவர்கள் காப்பாற்றிக் கொள்வது அவர்களின் கட்டாயம். இல்லை என்றால் பெஞ்சமின் நெதன்யாஹுவின் இருப்பு காணாமல் போய்விடும், அரசியல் இருப்பு. இல்லை, இன்னைக்கு கூட ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்க மேற்கு கரையை கைப்பற்றணும்னு நினைத்தால் அமெரிக்கா உங்களுக்கு எதிராக மாறும், மற்றபடி நான் உங்களுக்கு துணையா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்கா இஸ்ரேல் இந்த நட்பு ரொம்ப நாளா இருக்கு, உடையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சம். மேற்கு கரையை கைப்பற்ற நினைத்தாலோ இல்ல, ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चनக்கெல்லாம் நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. இல்ல, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சார், நம்ம கேள்வி கேட்கல. ட்ரம்ப் பேசுற எந்த பேச்சுமே ஹைப்போதெட்டிக்கலா தான் இருக்கு. அதாவது என்னவோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, ட்ரம்பின் பேச்சில் என்றுமே ஒரு நிலையற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பேசுறத நாளைக்கு பேச மாட்டேங்கிறார் அவர். இது எல்லோரும் இதை குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது பெஞ்சமின் நெதன்யாஹு ஆகட்டும், இல்லை எமானுவேல் மேக்ரோன் ஆகட்டும், இல்லை கேர் ஸ்டைமர் பிரிட்டிஷ் பிரதமர் ஆகட்டும். நம் பிரதமர் இதுவரைக்கும் குறை சொல்ல, ஆனா குறை சொல்லாமல் அவர் அமைதி காப்பதே அது குறைதான் என்று எல்லோருக்கும் தெரியும். ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கணும்னா அவர் டைரக்டா கொடுக்கறதே இல்லை. நல்லா பாருங்க, ட்ரம்ப் பேசும் பேச்சுக்களில் நிறைய முரண்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் அவர் பேசும் பேச்சு பிதற்றல் போன்று தோன்றுகிறது என்று அவர்கள் நடத்தும் அந்த நாட்டின் ஊடகங்களே கூறுகின்றன.
ட்ரம்பின் செல்வாக்கு உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அந்த அளவுக்கு இல்லை. இல்ல அவர் வந்த முதல் நாளே என்ன சொன்னாருன்னா, நான் வந்து வந்த உடனே ரஷ்யா உக்ரைன் வார நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆயிருச்சு அவர் வந்து. வந்தாமா அவரு நிறைய முயற்சிகள் எடுத்தாரு. ஆனாலுமே அந்த போர் நிப்பாட்டப்படாததுக்கான காரணம் என்ன? இப்ப நாங்க அதிகமான உதவிகள் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அமெரிக்கா சொல்லியிருக்கு. சோ இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ட்ரம்ப் முயற்சிகள் எடுக்கிறாரு. ஆனா உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி அதுக்கு ஒத்து வர மாட்டாங்களா சார்? எந்த போரை யார் நிறுத்தணும்னாலும், அதாவது அவங்க சுய லாபத்தை தேடி ஒரு போரை நிறுத்த வேண்டும் என்று ஒரு தலைவர் அணுகினால் அந்த போர் நிற்காது. உலக அமைதிக்காகவும் உயிர் சேதங்கள் நடக்காமல் பாதுகாக்கவும் உலகத்தின் நிம்மதியை நாடி ஒரு தலைவன் வந்து அந்த போரை நிறுத்த நேரிட்டால் இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளும். ட்ரம்பின் செயல்பாடு, எனக்கு யுக்ரைனில் இருந்து என்ன சுரண்டி எடுக்க முடியும், என் குடும்பத்துக்கு என்ன வருமானம் கிடைக்கும், எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும், அவர் ஒரு தொழிலதிபராக சிந்திக்கிறாரே தவிர்த்து ஒரு உலகத் தலைவராக அவர் சிந்திக்க மறுக்கிறார். இது அவர் மீது வைத்துள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு அடிப்படையாக. ரெண்டாவது, அவர் ட்ரம்ப் வந்து அணுகுமுறையிலேயே வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்மை இல்லை. அவர் இந்த போரை நிறுத்தினா எனக்கு என்ன லாபம்னு சொல்லி அந்த லாப கணக்கை அவர் எப்போ மனதில் வைத்துக் கொள்கிறாரோ அவர் ஒரு தலைவன் என்ற அந்த ஒரு அந்தஸ்தை தொலைத்து விடுவார். அது உள்ளூர்ல ஆகட்டும், வெளிநாட்டுல ஆகட்டும், ஏன் ஒரு கிராமத்துல ஆகட்டும். நான் ஊருக்கு பெரிய மனுஷன் சொல்ல வரும்போது சுயநலம் இருக்கக்கூடாது. தன்னிலம் இல்லாம எல்லோரும் நிலத்தை காப்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும், பெரிய மனிதனாக இருக்க முடியும். சுயநலத்தையே அடிப்படையாக கொண்ட எவனும் ஒரு பெரிய மனிதன், நான் வந்து பெரிய மனுஷன், நான் சொன்னா மத்தவங்க கேட்கணும்னு சொல்லி பேசினாங்கடான்னா அவர்களை மதிக்க மாட்டார்கள். அவர்கள் சாயம் விரைவில் வெளுத்து போகும். அது ட்ரம்ப் ஆகட்டும், யாராவது ஆகட்டும். நல்லா பாருங்க, உலக வரலாறு அதுதான் நம்மளுக்கு புகட்டிய பாடம். இது ட்ரம்ப் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. இப்போ இந்த போர் நின்று போச்சுன்னா யுக்ரைன்ல இருந்து வளங்களை எப்படி சுரண்டுவது, ரஷ்யா கிட்ட இருந்து நான் என்னத்தை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் வச்சிருக்க கூடாது. அதனால்தான் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு, மோடி நினைத்தால் இந்த போர் நிறுத்த முடியும். ஏன்னா மோடி அவர் போன்ற நபர்களுக்கு தன்னலம் சுயநலம் இல்லை. அங்க போர் நினைச்சுன்னா இங்க அவர் என்ன தேர்தல் ஜெயிக்க போறாரா, இல்ல அவர் குடும்பத்துக்கு கோஷ்னர் அவரோட மருமகனுக்கும் அவரோட பிள்ளைக்கும் அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து சுரண்டி எடுக்கிறதுக்கான லைசன்ஸை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்ட போறாரா? எதுவும் இல்லையே. ஆனா ட்ரம்ப்புக்கு இது மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறது. இது போன்ற போலித்தனமான பெரிய மனிதர்களை உலகம் புறக்கணிக்கும். ஒரு கிராமத்திலிருந்து ஒரு உலக சர்வதேச அரசியல் வரைக்கும் பாருங்க, யாரெல்லாம் செல்ஃபிஷா நடந்துக்கிறாங்களோ, அதாவது சுயநலத்தையே அடிப்படையாக கொண்டு நடந்துக்கிறார்களோ அவர்கள் அகற்றப்படுவார்கள். அலாஸ்கால ஒரு மீட்டிங் நடந்தது புட்டின் கூட, அதுல வந்து அவர் பங்கேற்றாரு. ஆனா ஹங்கேரியில இதே மாதிரி நம்ம இன்னொரு மீட்டிங் நடத்துவோம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம், இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் முயற்சி எடுத்தாரு. ஆனா அவரே வந்து இந்த பேச்சுவார்த்தையை நான் ரத்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. புட்டின் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் முழுமனதோடு எப்போது எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நாங்க தயாரா இருக்கோம், யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது நடந்திருக்குமா சார் ஜியோ பொலிட்டிக்ஸ்ல? இல்ல, ட்ரம்போட பேச்சில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் செயல்பாடுகள் ஒரு ஆக்கப்பூர்வமானதாகவும், ஒரு அதாவது ஒரு 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 பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டயலாக் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் டயலாக்னா எதை பற்றி பேச போகிறோம், அதை எப்படி அணுகணும், இதுலேருந்து என்ன அவுட்கம் நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த பேச்சுவார்த்தை மூலம் எதை நம்ம எதிர்பார்க்கணும், அதெல்லாம் இல்லாமல் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியாக நைட்டு ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ட்ரம்பின் அணுகுமுறை வந்து சில நேரத்தில் ஏனோ தானோ நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம், இது நடுவில் அவரோட சுயலாபமும் உள்ள பூத்தி விடுறது. இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது, முடியாது. அப்படி அவர் நடத்த வேண்டும் என்றால் புட்டினை வைத்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஜெலன்ஸ்கியும் கூப்பிட்டு பாருங்க இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி உலக தலைவர்களோடு ஒரு மீட்டிங்கை போட்டு அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 உச்சகட்ட பேச்சுவார்த்தைக்கு முன் ஒவ்வொரு கட்டமும் பேசி இதெல்லாம் தான் இங்க பேச போறோம்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை எட்டிய பிற்பாடு தான் அந்த அளவுக்கு போக வேண்டும். புட்டின் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி எல்லாரும் கூடுறதுக்கு முன்னாடியே ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்களை அவர்கள் புரிதல் வேண்டும். சரி, இது நான் ஒத்து போறேன், இது நான் ஒத்து போறேன், இது நான் ஒத்து போறேன், இது வேணாம், இல்லை இது வேணும்,
ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 7 பாயிண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, 3 பாயிண்ட் மாத்திரம்தான் கருத்து வேறுபாடு இருக்குன்னா, அப்போ அந்த 3 பாயிண்ட்டை வந்து ட்ரம்ப் வேணும்னா பேசும்போது நீ கொஞ்சம் விட்டு கொடு, நீ இப்படிதான் நெகோசியேஷன் நடத்த முடியும். ஆனா பாயிண்டே இல்லாம ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்லாம சும்மா பேசுறதுக்கு வந்து புட்டினுக்கு வந்து டைம் வேஸ்ட் இல்லை. ட்ரம்ப் என்ன பர்பஸ்க்கு பேச வர்றாரு? இஸ் ஹி ஹேவிங் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஜெலன்ஸ்கி வந்து நீ பேசி முடிச்சு வைன்னு சொல்லி அவர் வந்து முழு நம்பிக்கை ட்ரம்ப் மீது வைத்துள்ளாரா, இல்ல புட்டின் மீது தான் ட்ரம்ப் நம்பிக்கை வைத்துள்ளாரா? யாருக்கும் யார் மேல நம்பிக்கையும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை எப்படி வந்து சக்சஸ் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். ஆக்சுவலா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்தபோது நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஸோ ட்ரம்ப் வந்து நமக்கு ஒரு டேரிஃப் போடும் பொழுது இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அதற்கு நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம். உள்நாட்டு சுதேசி பொருட்களுடைய பர்ச்சேஸ் வந்து அதிகமாக இருக்கும். வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறது ஒன்று அறிமுகப்படுத்தப்படும். உள்நாட்டு பொருட்கள் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தீபாவளி ஜிஎஸ்டி சேல்ஸ் எடுத்து பாருங்க. தீபாவளி அப்போ நடந்த மொத்த சேல்ஸ் விற்பனை, அதனால வந்த வருவாயோட டேட்டாவை எடுத்து பாருங்க. வந்திருக்கா இல்லையா? கார் புக்கிங்ஸ்ல இருந்து, பைக் புக்கிங்ஸ்ல இருந்து, ஏசி சேல்ஸ்ல இருந்து, டிவி சேல்ஸ்ல இருந்து, எல்லா சேல்ஸ் எல்லாமே எல்லா பொருட்களோட வியாபாரத்தை எடுத்து பாருங்க. மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் காணப்பட்டிருக்கா, இல்ல முன்னேற்றம் இல்லாம இருக்கா? விலை குறைவால எல்லோரும் சின்ன விஷயம் சொல்றேன் சார். முன்ன வித்துட்டு இருந்த ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் 50 ரூபா வித்துட்டு இருந்த சாக்லேட் இன்னைக்கு 40 ரூபா விற்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 கேட்பரிஸ் வாங்கினா ஒரு கேட்பரிஸ் ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு நிகர். கரெக்டா? கரெக்ட். 5 வாங்கினா 1 ஃப்ரீ, 4 வாங்கினா 1 ஃப்ரீ. முன்ன 5 வாங்குற அப்போ இது வந்து யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? மக்களுக்கு தானே. அப்போ மக்கள் அதிகம் வாங்குவாங்க. இல்ல சரிப்பா 4 போதும்பா அப்படின்ற இடத்துல 5ஆவது வாங்க போவாங்க. இதனால உற்பத்தி வளரும். கண்டிப்பா உற்பத்தி வளர்ந்தா என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் வளரும். வருவாய் வளர்ந்தா என்ன வளரும்? பொருளாதாரம் வளரும். பொருளாதாரம் வளர்ந்தா என்ன வளரும்? கட்டமைப்பு, மற்ற விஷயங்களை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதனால கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வளரணும்னா எப்பவுமே டாக்ஸ் அதிகப்படுத்தினா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வளராது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பதுக்கி வைப்பாங்க, கட்ட மாட்டாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. அதுக்கு நேர்மாறா நிலையான ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஸ்லாபை வச்சு நம்ம கொடுத்தோம்னா எல்லோரும் கட்டுவாங்க, எல்லோரும் வாங்குவாங்க. அப்போ ஒரு பரிமாற்றமே, அதாவது ஒரு பொருளை வாங்காம ஒரு பொருளை விற்காம எதுவுமே இல்லாம இருந்தா எந்த வளர்ச்சியும் இருக்காது சார். அது ஒரு ஸ்டாக்னேட்டட் எக்கானமியா மாறிடும். உற்பத்தி இருக்கு ஆனா வாங்குறவன் இல்லை. உற்பத்தி இருந்தால் வாங்குபவர்கள், நுகர்வோர் இருக்க வேண்டும். நுகர்வோர் இல்லாத ஒரு உற்பத்தி என்பது அது உற்பத்தியே இல்லை. அந்த பொருள் யாருக்கு கன்சியூம் பண்ணல, யாரும் வாங்கி ஆகணும். இல்லை உங்க கையில இருக்கிற வாட்சு, மோதிரம், மொபைலு, ஷர்ட்டு, மைக்கு எல்லாமே வந்து வாங்குறது தானே சார், வாங்குற பொருள் தானே. இதை தேக்கி கடையில் வச்சுக்கிட்டா உங்க ஷர்ட்டு வந்து இது இப்போ வந்து இதுக்கு காட்டன் ஷர்ட்டு, இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட்டு, இது எல்லாத்துக்கும் ஒரு டாக்ஸ் ரேட்டை குறைச்சாங்கடான்னா ஒரு 500 ரூபா 600 ரூபா ஷர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா குறையுதுன்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இப்போ வாங்குவோமா இல்லையா? 2 செட்டை வாங்குற இடத்துல 3 செட்டை வாங்குவோமா இல்லையா? கண்டிப்பா. அப்போ என்ன ஆகும்டான்னா அதனால ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் போது இது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட், செயின் எஃபெக்ட் மாறிட்டே அது யார் வரைக்கும், லாஸ்ட் டினாமினேட்டர் அந்த விவசாயி வரைக்கும் அது போய் சேருதா? ஏதோ ஒரு ரூபத்துல. நான் வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் செழிப்பா செல்வ செழிப்போட இருக்காங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏதோ ஒரு ரூபத்துல போய் சேரும். 1 ரூபா சேராட்டி கூட அட்லீஸ்ட் 10 பைசா அது போய் சேரும். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த விவசாயிக்கு வந்து அட்லீஸ்ட் 50 காசாவது சேரணும். 1 ரூபால லாபம் வருதுன்னா அது 50 காசாவது விவசாயி பேக்கெட்டுக்கு போகணும். ஆனா 10 பைசாவது போய் சேருதா? முன்ன அது கூட சேராம இருந்தது இல்லை. ஸோ இதனால இந்தியா எடுத்துட்டு வந்த ஜிஎஸ்டி டேரிஃப் வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்த சரியான பதிலடியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.